மாயமான மேகம் மற்றும் ரகசிய தீவு. ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். 5 வயது ஆன மனு மற்றும் 4 வயது ஆன மித்ரா. இருவருக்கும் ஒரே வேலை, புதிய சாகசம் தேடுவது. ஒரு மாலை நேரம் மனோ மேலே பார்த்தான். மித்ரா, அந்த மேகம் பாரு. அது சாதாரண மேகமில்லை, அது ஒரு பெரிய பஞ்சு மிட்டாய் போல இருந்தது. அதன் நடுவில் ஒரு தங்க கதவு மாதிரி ஒளிர்ந்தது. திடீரென்று பூம், ஒரு மென்மையான காற்று வீசியது. மேகம் கீழே இறங்க ஆரம்பித்தது. இதுல ஏறலாம் வாங்க என்றான் மனோ. இருவரும் கைப்பிடித்து மேகத்தின் மேல் ஏறினர். மேகம் மெதுவாக மேலே பறந்தது. கீழே கிராமம் சின்ன சின்ன பொம்மை வீடுகளாக தெரிந்தது. பறவைகள் பக்கத்தில் பறந்தன. ஹாய் என்று மித்ரா கையை அசைத்தாள். அங்கே மேகத்தின் தங்க கதவு திறந்தது. அதன் உள்ளே ஒரு சுழலும் மொழி தோன்றியது. அதை கண்டு மித்ரா பயந்தாள். பயப்படாதே என்றான் மனோ. இருவரும் உள்ளே சென்றார்கள். அவர்கள் இறங்கியது ஒரு வித்தியாசமான தீவில். அங்கே நீல நிற மரங்கள், ஒளிரும் மலர்கள், பேசும் முயல்கள் இருந்தன. திடீரென்று வரவேற்கிறோம் என்று ஒரு பிங்க் முயல் சொன்னது. மித்ரா அதிர்ச்சியாக பார்த்தாள். முயல் பேசுதே என்று. இது ரகசிய தீவு, இங்கே எல்லாம் மந்திரம்தான் என்றது முயல். அப்போது தூரத்தில் சுக் சுக் என்று சத்தம். என்னவென்று பார்த்தால் ஒரு சாக்லேட் ரயில். அதன் சக்கரம் ஜிலேபி மாதிரி இருந்தது. வாங்க என்றது முயல். மனோ மித்ரா இருவரும் ரயிலில் ஏறினார். ரயில் ஓட ஆரம்பித்தது. சாக்லேட் பாலம், பிஸ்கட் மலை, ஜூஸ் நதி, வாவ், எல்லாம் அங்கே இருந்தது. ரயில் ஒரு காட்டில் நின்றது. அங்கே ஒரு பெரிய கிளி வந்தது. அது சொன்னது, நீங்க போகணும்னா என் புதிருக்கு பதில் சொல்லணும் என்றது. காலில்லாமல் நடக்கும், காலில்லாமல் ஓடும், அது என்ன? மனோ சிந்தித்தான். மித்ரா நதி என்றாள். சரி என்றது கிளி. காடு திறந்து ஒரு ஒளிப்பாதை உருவானது. ஒளிப்பாதை அவர்களை கடலுக்கு கொண்டு சென்றது. ஆனால் அவர்கள் மூழ்கவில்லை. அவர்களால் நீரில் நடக்க முடிந்தது. அங்கே மீன் வீடுகள், பவளக்கோட்டை இருந்தன. ஒரு சிறிய கடல் குதிரை சொன்னது, நம்ம ஊரை சுற்றி பார்ப்பீங்களா என்று. திடீரென்று வானத்தில் பெரிய நிழல், ஒரு வானவில் டிராகன். அது தீ உமிழவில்லை, அது வானவில் தூள் தூவியது. அது மனோ மற்றும் மித்ராவை பார்த்து, நீங்க ரொம்ப துணிச்சலா இருக்கீங்க என்றது. பின்பு அவர்களை தனது முதுகில் ஏற்றி மீண்டும் மேகத்துக்கு கொண்டு சென்றது. மேகம் மெதுவாக கிராமத்திற்கு இறங்கியது. அம்மா கூப்பிட்டார். மனோ, மித்ரா, எங்கே போனீங்க? இருவரும் சிரித்தார்கள். மேகத்தில் சுற்றி வந்தோம் என்றனர். அம்மா சிரித்தார். அப்போ இருவரும் கைகள் கழுவி சாப்பிட வாங்க என்றார். மேகம் மெதுவாக வானத்தில் மறைந்தது. அது மறுபடியும் வரும் போல என்று நினைத்து இருவரும் சென்றனர்.